பிலாலை பற்றி சொல்லும் போது பிலால் ரசூலுல்லாஹுடைய பிலால் என்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர் யார்? ரசூலுல்லாஹுடைய மனிதர், ரசூலுல்லாஹுடைய பிலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் பல அந்தஸ்துகளை பிலால் அவர்களுக்கு சொன்னார்கள். ஒரு முறை பிலாலை அழைத்து கேட்டார்கள், பிலாலை சொர்க்கம் எனக்கு காமிக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அந்த சொர்க்கத்திலே எனக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடிய ஒரு காலணி சப்தத்தை நான் கேட்டேன். பிலாலே, அது யாருடைய சப்தம் தெரியுமா பிலாலே? அது உம்முடைய சப்தம் தான். என்ன அமலை செய்கிறாய், என்ன செயலை செய்கிறாய், எனக்கு முன்னால் நடந்து செல்லும் அளவிற்கு அல்லாஹ் உனக்கு கண்ணியத்தை கொடுத்ததுடைய செயல்பாடு என்ன என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பிலாலை பார்த்து கேட்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், நான் எந்த ஒரு பெரிய அமலையும் செய்யவில்லை. உது செய்தால் 2 ரக்அத் தொழுது கொள்வேன். காலை மாலை எல்லா நேரத்திலும் உது செய்தால் 2 ரக்அத்தை தொழுவேன். இன்னும் சில ஹதீஸில் ஏதாவது பாவம் செய்தால் 2 ரக்அத் நான் உது செய்து விட்டு தொழுது கொள்வேன் என்று பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படியா? ஆம் பிலாலே, அந்த செயல்தான் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் பிலாலை எந்த நிலையிலும் அவர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது கொஞ்சம் வாக்குவாதம் மேன்மைப்படுகிறது, வாக்குவாதம் முட்டுகிறது. அப்போது அபூதர் அவர்கள் தெரியாமல் பிலாலை பார்த்து சொல்லிவிடுகிறார்கள், கருப்பியின் மகனே என்று. அல்லாஹு அக்பர். ஏழ்மைத்தனத்தில் அடிமைத்தனத்தில் வாழ்ந்த கருப்பியின் மகனே, நீ என்னிடத்திலே வாதம் செய்கிறாயா என்று அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஓடோடி வருகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலே, அபூதர் என்னை கருப்பியின் மகனே என்று சொல்லிவிட்டார். எந்த ஒரு வார்த்தையை கொண்டு மக்காவாசிகள் என்னை கொடுமைப்படுத்தினார்களோ, என்னை அடிமைத்தனத்தில் வைத்திருந்தார்களோ, எந்த ஒரு அடிமைத்தனத்திலிருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கம் எனக்கு கண்ணியத்தை கொடுத்ததோ அந்த வார்த்தையை அபூதர் கூறிவிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதரை அழைத்தார்கள். அபூதரே, பிலாலை பார்த்து இப்படி சொன்னாயா? நீ கருப்பு நிற அடிமையின் மகன் என்று பிலாலை பார்த்து சொன்னாயா? நீ அறியாமை கால மக்களுடைய செயல்பாட்டை உள்ளத்திலே வைத்திருக்கிறாய் அபூதரே என்று அல்லாஹ்வுடைய தூதர் கண்டித்தார்கள். அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு தன் தவறை உணர்ந்தவர்களாக ஓடி வந்து பிலால் அவர்களுக்கு முன்னால் படுத்து சொன்னார்கள், அந்த பாலைவன மண்ணில், பிலாலே, என்னுடைய கன்னத்தில் ஏறி மிதித்து விடு. நீ என்னை விட கண்ணியமானவன் அல்லாஹ்விடத்திலே, இந்த கன்னத்திலே ஏறி மிதி என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அபூதர் அல்-கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம், அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் சில சஹாபாக்களுடைய கனவில் அதான் பாங்கோஸை சொல்லக்கூடிய கனவை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்த முதல் அழைப்பு, பிலாலை அழையுங்கள், அவருடைய குரல் தான் மேன்மையானது. பிலாலே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய முதல் அழைப்பை, ஹய்யா அலஸ் ஸலா என்ற தொழுகையின் முதல் அழைப்பை நீ கூறு பிலாலே என்று பிலால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பை அளித்தார்கள். அன்றிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணம் வரை எல்லா தொழுகை நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சென்று சொல்லுவார்கள், அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை, தொழுகையின் நேரம். அப்படியா பிலாலே, அதானை சொல்லு என்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பிலாலை பார்த்து அடிக்கடி சொல்லுவார்கள், அகிமிஸ் ஸலா யா பிலால் அரிஹ்னா பிஹா. பிலாலே, தொழுகையை நிலைநாட்டு பிலாலே, தொழுகை நிலைப்படுத்துவதற்கு இக்காமத்தை சொல்லுவதற்கு தயாராக பிலாலே, அதை கொண்டு நம்முடைய உள்ளத்தை ஆசுவாசப்படுத்து, அதை கொண்டு நம்முடைய உள்ளத்திற்கு நிம்மதியை கொடு என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலா யா ரசூலல்லாஹ். ஃபஜ்ரில், துஹரில், அஸரில், மக்ரிபில், இஷாவில் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை கழிக்கிறார்கள்.